இந்த ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவில் இன்ஜினியருக்கு ஜப்பான்ல என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்கு, சிவில் இன்ஜினியர்களுக்கான வேலைவாய்ப்பு ஜப்பான்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது சம்பந்தமா ஒரு காணொலி எஸ்எஸ்ஜேஎல்டிசி ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கரூரில் இருக்குங்க. ஸோ அதோட நிறுவனர் திரு அசோக் அவர்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு காணொலி வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து அவரை தொடர்பு கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலியமாக போய் ஜாயின் பண்ணவங்க ஒரு 4 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஃபர் லெட்டர் வந்து கையில் வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ இந்த 26 பேருக்கும் இன்டர்வியூ என்ன மாதிரி இருந்தது, எந்த அளவுக்கு சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான நிறைய தகவல்களை இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் திரு அசோக் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவாசான். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணது உங்களோட சேனல்ல தான். ஸோ வித் யுவர் இனிஷியேஷன் சொல்லலாம், நீங்க போட்ட அந்த பிள்ளையார் சிலையில இன்னைக்கு வந்து 26 பேருக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகி பிளஸ் மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோம். அந்த ஸ்டார்டிங் இனிஷியேட்டிவ்ல இத்தனை பேர்த்த ரீச் பண்ணி இந்த 26 பீப்புளுக்கு வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். வீடியோ போடுறப்போ இவ்வளவு பேரை ரீச் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. ஸோ வீடியோ பார்த்துட்டு பசங்க நிறைய அப்ரோச் பண்ணாங்க. அவுட் சைட்ல இருந்து கிட்டத்தட்ட 25 மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாங்க. அதுல 4 பேர் ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஐ மீன் காலேஜஸ் நம்ம ரீச் பண்றது வேற விஷயம். பாஸ்ட் அவுட் ஆகி அடுத்து வெளிய காலேஜ் இருந்த கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில இருந்தெல்லாம் பசங்க இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு நேர்ல கரூர் வந்தாங்க. ஸோ உங்களோட அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு சோ அதுல 4 பேர் ஃபைனல் ஆகி இன்னைக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 10 கால் வருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா நான் ஒரு 8 லட்சம் கட்டிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபுக்கு வந்து வந்திருக்கேன், ஒரு 10 லட்சம் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்ரீ சங்கரா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாங்காம பிளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துருக்காரு 4 பேருக்குமே. நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங்க்கு சார்ஜ் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம எந்த சார்ஜும் பண்றதில்ல. ஓகே. இந்த சிவில் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜும் நம்ம வாங்கல. அந்த சார்ஜை வந்து கிளைண்ட் ப்ளே பண்ணிடுறாங்க நமக்கு. சோ வெற்றிமணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த காலேஜ் நீங்க? தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை சார். மதுரையில. ஓகே. இப்போ என்ன இயர் படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஃபைனல் இயர் 7th செம்மா? சார் 2024 பாஸ்ட் அவுட் நான். ஓகே, கிரேட். ஓகே. எஸ் சார். ஓகே, 24 பாஸ்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி எஸ்எஸ்ஜிஎல்டிசி பத்தி தெரியும்? எப்படி இப்போ நீங்க ஆஃபர் லெட்டர் கையில வச்சிருக்கீங்க, உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்றத பத்தி சுவாரஸ்யமா சொன்னீங்கன்னா நல்லா. உங்க வீடியோ மூலமா தான் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரிய வந்துச்சு. என்னோட காலேஜ் குரூப்ல வந்துச்சு ஆக்சுவலா. வந்து நான் சென்சேவை காண்டாக்ட் பண்ணேன். சென்சே இது மாதிரி நான் N5 முடிச்சிருக்கேன், எனக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு. அது முன்னாடி வரைக்கும் சிவில் ரிலேட்டடா எனக்கு ஜப்பான்ல என்ன ஒர்க் இருக்கும், எப்படி போலான்ற ஐடியாவே கிடையாது. ஆனா எனக்கு ஜப்பான் போகணும்னு ரொம்ப எங்கேஜ்ல இருந்தே ரொம்ப ஆசை. ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் ஜாப்பனீஸ் 5th ஸ்டாண்டர்ட் டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்கூல்ல இருந்துச்சு 5th ஸ்டாண்டர்ட்ல. அப்பல இருந்தே நான் வந்து பண்ணி N5 முடிச்சிருந்தேன். எனக்கு எப்படி சிவிலையும் ஜாப்பனீஸையும் ரிலேட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த சான்ஸ் பத்தி நீங்க அத வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து சரி ஐடி கூட ட்ரை பண்ணி பார்ப்போம், ஐடி மூலமா தான் ஜப்பான் போக முடியும் போல அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா என்னோட கோர் ஃபீல்ட்லயே எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஓகே. சோ இப்போ வந்து நீங்க இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ அதுல வந்து என்ன மாதிரியான கேள்விகளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச கேள்விகள் என்ன இருக்கா? இல்ல சார், அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. நான் எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஆன்சர் பண்ண அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. கொஸ்டின்ஸ் இப்ப ஜெனரலா என்ன மாதிரி கொஸ்டின்ஸா இருந்துச்சு? ஒய் ஜப்பான்னு கேட்டாங்க. எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் பத்தி நிறைய கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் படிச்சிருந்தேன். இவ்வளோ சாஃப்ட்வேர்
இருக்கு. நீங்க இத டிசைன் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைட் சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து இவ்ளோ சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜ் இருக்கும்போது நீங்க வந்து டிசைன் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொன்னாங்க. சார் நான் எந்த மாரி வொர்க் குடுத்தாலும் ஐ ஓகே வித் தட் அப்படின்னு சொன்னேன். உடனே சரி ஓகே. நாங்க வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் உங்கள வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாரி சொன்னாங்க. 2024 பாஸ்ட் அவுட்னா என்ன பேட்ச்? நீங்க எந்த மாசம் வெளில வந்தீங்க? நான் மே மந்த் வெளில வந்தேன் சார். ஓகே. மே மந்த் வெளில வந்தோடனே அப்புறமா நம்மளோட காணொலி பார்த்துட்டு இங்க வந்து பண்ணீங்களா? இல்ல நீங்க வேற எதனா அப்ரோச் பண்ணிட்டு வேற எதனா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? கிட்ட தான் இருந்தேன் சார். நான் வந்து ஆக்சுவலா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருந்தேன். அங்க வந்து ஒரு 1 மந்த் கிட்ட போனேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் ஜப்பான்ல ஒர்க் பண்ணா. அவ வந்து சிவில் கம்பெனில ஐடி ஒர்க் பண்றா. அதனால நீ வந்து ஜாப்பனீஸ் படி, நான் வேணா உன்னை ரெஃபர் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்போ வந்து 1 மந்த் கழிச்சு இல்ல நம்ம வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஜாப்பனீஸே படிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஏதாவது மூவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் சார் இது படிக்க. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜப்பானுக்கு வாங்க. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஹலோ பூபதி ராஜா, எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. yes sir. என்ன காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்க? சார் உங்க கேபிஆர் காலேஜ்ல படிக்கிறேன் சார். ஓகே. ஃபைனல் இயர் 7th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு மீடியன் இருக்கு, இப்படி போனா நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? சார் ஆக்சுவலா ஜோஷுவா மூலியமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி. ஓகே. அவர் ரெஃபர் ஜோஷுவா பண்ணாரு. அந்த மாதிரி அசோக் சார் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் நடத்துனாங்க எங்க காலேஜ்ல. ஆஹா. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். இதுல அது மூலியமா என்ரோல் ஆனேன். ஓகே, சூப்பர். உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க உங்க ஜூனியருக்கு வந்து எதனா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜப்பான்ல நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகணும், உங்க ஜூனியருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு அட்வைஸா இருக்கும்? அவங்க வந்து இப்பவே இருந்து N5 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் சார். ஓகே. அண்ட் தென் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். பை பை. முத்து, எப்படி இருக்கீங்க முத்து? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன். என்ன காலேஜ், நீங்க என்ன செமஸ்டர் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் நான் வந்து எம் குமாரசாமி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ 7th செம் ஆன்கோயிங்ல இருக்கு சார். அப்படிங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணீங்க. ஸோ அதுல வந்து என்ன கொஸ்டினுக்கு கொஞ்சம் இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின் என்ன மாதிரி இருந்துச்சு, நீங்க எப்படி அந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் ஆக்சுவலா அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் கொஸ்டின்ஸா கேட்டாங்க சார். அது இல்லாம நம்ம சிவில் ரிலேட்டடா நாங்க பண்ண ப்ராஜெக்ட், ஸோ அது ரிலேட்டா கேட்டிருந்தாங்க சார். ஸோ நான் பண்ண வரைக்கும் எல்லாம் நல்லா தான் சார் பண்ணேன். ஓகே. ரொம்ப டீப்பா டிக் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலா அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரைஸ்டு மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருந்ததா, இல்ல எப்படி இருந்துச்சு? சார் ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க சார். ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து உண்மையாலுமே ஜாப்பனீஸ் படிக்கிறது வில்லிங்கா இருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வந்தா ஒரு 10 years இருப்பாங்களா, ஸோ அந்த கண்டிப்பா. பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பார்த்தாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். கிரேட் சக்சஸ் ஃபார் அரிகாத்தோ கோசைமாஸ் சார். கொச்சிரோகோஸ். அரிகாத்தோ கோசைமாஸ். ஹலோ இந்திரஜித், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார். ஹலோ சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஸோ நீங்க என்ன படிக்கிறீங்க? என்ன செமஸ்டர்ல இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். சார் மை நேம் இஸ் இந்திரஜித் சார். கேபிஆர் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். 7th செமஸ்டர் சார். ஓகே, சூப்பர். ஸோ உங்ககிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க வந்து ஓப்பன் அப் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதுல வந்து ஹொகாரி சான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஐஹாரா சான் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க பேசியிருப்பீங்க, இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆச்சு? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சா, இல்ல ரொம்ப வந்து டஃபா வந்து கேள்வி கேட்டாங்களா, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றது உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ் சார். சார் அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா ஜாப்பனீஸ்ல பேசினாங்க, நாங்க வந்து இங்கிலீஷ்ல பேசணும். சென்சே வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தா சார். ஓகே. ஆனாலுமே அங்க வந்து ஒரு மாதிரி காமெடியா ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் சார் போச்சு. நாங்க ஓகே. சொல்றது அவங்க புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு, அவங்க சொல்றதும் எங்களால ஈஸியா ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்க முடியும் சார். ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டா எதுவுமே கேட்கல சார். ரொம்ப ஜென்ரலா ஃப்ரெண்ட்லியா அந்த மாதிரி தான் சார் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இன்டர்வியூவும் அப்படிதான் சார் போச்சு சொல்லாங்க. ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். அரிகாத்தோ கோசைமாஸ். தேங்க் யூ. அரிகாத்தோ கோசைமாஸ். ஹலோ லோகேஷ், எப்படி இருக்கீங்க லோகேஷ்? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன காலேஜ் படிக்கிறீங்க? என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க? என்ன செமஸ்டர் படிக்கிறீங்க? சோனா. அடுத்த கேள்வி என்னன்னா, அவங்களுடைய கேரியர் வந்து
இப்போ கோர் ஃபீல்ட்ல வராங்க, அவங்களோட கேரியர் வந்து எந்த அளவுக்கு எலிவேட் ஆகும்? ஓப்பன் அப் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு மேஜர் பிளேயர். இன்ஃபேக்ட் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃபிங் கம்பெனி இன் ஜப்பான்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்ப 7,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் அப் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல மட்டும். ஓப்பன் அப் குரூப்ல வந்து மோர் தேன் 22,000 பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்க இருந்து அங்க ஜப்பான் போயிடுறாங்கன்னா ஓப்பன் அப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பில்டிங்ஸ், ஹோம் பில்டிங்ஸ், ஆஃபீஸ் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், பெரிய பெரிய ஃபேமஸ் பில்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டோக்கியோ அரியாக்கே அரீனா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020ல பயன்படுத்தப்பட்ட ஒரு அரீனா. அப்புறம் வந்து டோக்கியோ ஸ்கை ட்ரீ. அப்புறம் வந்து டோக்கியோ டு நகோயா போற ஷின்கான்சனோட இப்போ ஷின்கான்சன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேக்லேவ் லீனியர் மோட்டர்னு சொல்றாங்க. அந்த லீனியர் மோட்டரோட லைன்லாம் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜப்பான்ல இருந்து இந்தியால இருந்து ஜப்பான் போனதுக்கு அப்புறம் இன்னும் அவங்களோட ஜாப்பனீஸை பிரஷ் அப் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை நல்லா கத்துக்கிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸ் இவங்க எடுத்தாங்கன்னா இவங்களோட growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பிங் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், தென் certified level 1 இன்ஜினியர், certified level 1 கான்ட்ராக்டர், certified level 2 கான்ட்ராக்டர். இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 40 சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த சர்டிபிகேட்ஸ் அவங்க ஒன்னொன்னா எடுக்க அவங்க ஒரு சர்டிபிகேஷன்ஸ்க்கு இன்சென்டிவ் வாங்குறாங்க. இந்த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் சர்டிபிகேஷனுக்கு வந்து 15,000 yen வரைக்கும் மந்த்லி அவங்களுக்கு அடிஷ்னலா கொடுக்குறாங்க இந்த சேலரியில. அதே அந்த ஹையஸ்ட் லெவல் 1 சர்டிபிகேஷன்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கலாம் சேலரியில. ஸோ இவங்க சர்டிபிகேஷன்ஸ் கெயின் பண்ண இவங்களோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓப்பன் அப் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த லெவல் 1 சர்டிஃபைட் இன்ஜினியர்ன்றது ஓவரால் ஜப்பான்லேயே ஒரு 200 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. வா ஸோ அந்த சர்டிபிகேஷன் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம பசங்களுக்கு இருக்கு, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பசங்களுக்கு இருக்கு. அதை அவங்க எடுத்து வரும்போது ஓப்பன் அப் மட்டும் இல்ல, ஜப்பான்லேயே வந்து அவங்க வாண்டட் இன்ஜினியரா ஆயிடுறாங்க. சூப்பர். ஸோ தே ஹேவ் a வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர் ahead of them, I feel. ஓகே. இப்போ சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்க முடியுது. ஒரு காணொலி மூலியமா நிறைய விஷயங்கள் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஜப்பான்ல எந்த மாதிரியா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, எவ்வளோ டிமாண்ட் இருக்கு, ஜப்பானிய மொழி கற்றுக்கிட்டா எவ்வளோ பேர் உள்ளே வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு சேலரி இருக்குது, இன்னும் நிறைய பேர் வந்து இதில் இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி எல்லாம் அடுத்த ஒரு பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.